நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை பருப்பு வச்சு குக்கரில் வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ முருங்கைக்கீரை பருப்புக்கு நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7-8 பூண்டு, 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கிறேன். முருங்கைக்கீரை இருக்குது. இப்போ இதில் என்ன செய்கிறேன்னா, பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு குழிக்கரண்டி துவரப்பருப்பு. சரிங்களா? இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். இப்போ நான் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போது பூண்டு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், வெட்டின வெங்காயம். இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு 1 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? 1 லிட்ரு ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் போல் ஒரு 3/4 லிட்ரு ஊற்றிக்கிங்க. சரிங்களா? நான் 3/4 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ மூடியை போட்டுருவோம். 5 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த ஏரை எடுத்துப்போம். சரிங்களா? இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்துப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்துடுச்சுங்களா? இதை ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுவோம். எப்படி இருக்குதுங்க? சூப்பராகிடுச்சா? இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுவோம். தாளிப்பு போட்டு ஒரு கொதிச்சிக்கணும். இப்போ என்ன செய்கிறோம்னா, இதுக்கு கொஞ்சம் போல் நம்ம தண்ணி விட்டுருவோம். சரிங்களா? ஒரு 1/4 லிட்ரு போல். நான் 1 லிட்ரு தண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் 3/4 லிட்ரு ஊற்றிய சொன்னேன். இப்போ 1/4 லிட்ரு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஒரு கொதியை விடும். சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கொதியல் வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இது வந்து சூப்பராக இப்போ சாம்பார் மாதிரி இருக்காது, ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் போட மாட்டோம். நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ ஒரு தாளிப்பை போட்டு எடுத்துக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன். ஆஹா, நல்ல கொதியல் வந்துடுச்சு. இதை ஒரு சைடு இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்பு போட்டோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? ஆயில் ஊற்றினதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு. சரிங்களா? கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கிறேன், 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், அது பட்டை மிளகாய். இப்போ கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சரிங்களா? நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வந்து வரட்டும். சரிங்களா? நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பருப்போட சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் போல் நான் கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். கிளறி விட்டுட்டு என்ன பண்ணுறோம், இந்த பருப்போட இப்போ இதை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் இப்போ பருப்போட சேர்த்துக்கிறேன். ஓகே, சரியா போயிடுங்க. நல்லாச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறேன். சரிங்களா?
நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சுங்களா? நீங்களும் இந்த பருப்போட இந்த முருங்கைக்கீரை போட்டு நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சரிங்களா? அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு முருங்கைக்கீரை. நீங்களும் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்போர்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களிருந்து ஒரு பேரும் உங்கள் சேகர். ஓகே, பாய்.